இப்போ பாருங்க இந்த பேரிங் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணது நாய்ஸ் பண்ணுங்க, கிளீனா இருக்கு, அந்த கரகர நாய்ஸ்லாம் இல்ல. ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படியே எல்லாமே மாட்டி முடிச்சிடலாமா? அப்படி கிடையாதுங்க. இந்த பேரிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கிரீஸ் கப்பு. இந்த கிரீஸ் கப்போட விஷயம் என்னன்னா, வெளியில இருக்க டஸ்ட் பேரிங்க்கு போகக்கூடாது, வாட்டர் வாஷ் பண்ணும்போது தண்ணி உள்ள போகக்கூடாது. ஓகேங்களா? இது நம்ம ஒரு முறை கழட்டினாலே இந்த மாதிரி வந்து கஞ்சி கஞ்சாக்கிடுவாங்க திருப்பி போட்டு நம்பும் பொழுது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதை அப்படியே மாட்டுவாங்க. மாட்டும் பொழுது இங்க பாருங்க, இது நம்ம என்னதான் தட்டினாலும் அந்த சொட்டெல்லாம் கிளீனாலாம் வராது, ஏன்னா அது ரவுண்டு ஷேப். இப்போ நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இருந்தாலும் அல்லது கேப் அப்படியே பாருங்க. இப்போ இதுக்கு நம்ம கேம்ல என்ன பண்ண போறோம்னா, இந்த கேப்பை வந்து பக்காவா சீலண்ட் போடுவோம். இந்த மாதிரி சீலண்ட் லேசா சுத்தி போட்டுட்டோம்னாலே, போற சீலண்ட் நல்ல குவாலிட்டி சீலண்டா இருக்கணும், ஏன்னா அப்பதான் அது நிற்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டு அப்ளை பண்ணிட்டோம்னா இந்த பேரிங்கோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே வரும். இதெல்லாம் பண்ணல, நம்ம வேற பேரிங்கை மட்டும் மாத்தணும்னா பேரிங் சீக்கிரமா போறது நிறைய வாய்ப்பு உண்டு. நன்றி.